வணக்கம் நண்பர்களே. கிட்டத்தட்ட சுடுகாட்டிலிருந்து தான் இந்த பதிவு. ஏனென்றால் அவ்வளவு சோகம். 1, 2 நம் நாட்டில் உள்ள பச்சிளம் பெண் குழந்தைகள் 2 1/2 வயது குழந்தையிலிருந்து 60 வயது கிழவியை வரைக்கும் விட்டு வைக்கவில்லை. இதற்கு காரணம் கட்டுக்கடங்காத போதைப் பொருள்களும் போதையும் தமிழகம் முழுவதும் பரவி கிடப்பதால். அது மட்டுமா, தினமும் ஒரு கொலையை பார்க்கிறோம். வெளியேயும் சரி, லாக்அப்பிலும் சரி. இப்ப கடைசியா இருந்தவன அடிச்சு சித்திரவதை செஞ்சு கொண்டு இருக்கானுங்க. வேற யாரும் இல்ல, நமது காவலர்கள். காவலர்களும் அவர்கள் செயலும் ஏன் இவ்வளவு கேடுகெட்டு போனது என்று கொஞ்சம் யோசித்து பாருங்கள். உங்களுக்கு எல்லாமே புரிந்துவிடும். ஒரு காவல்துறை இருந்தால் அதற்கு தலைமையாக ஒருத்தர் தான் இருக்க வேண்டும். தமிழக காவல்துறை அப்படி அல்ல. மருமகன் ஆர்டர் போடுவார், மகன் ஆர்டர் போடுவார். இல்லாததற்கு பழைய அமைச்சர்கள், பழைய திமுக காரர்களின் குழந்தைகள் இன்று வாரிசு அரசியலில் குதித்திருப்பவர்கள் அவர்கள் இஷ்டத்துக்கு ஆர்டர் போடுவார்கள். அதுக்கடுத்து கட்சியில் உள்ள அடுத்த கட்ட தலைவர்கள் போடுவார்கள். லோக்கல் கவுன்சிலர் கூட போடலாம். இதுதான் நிலைமை. சோ காவலர்களும் பார்க்கிறார்கள், என்னடா இப்படி நடக்குது என்று. பார்த்து விட்டு ஒரு தலைவர் இருந்தா தானே பதில் சொல்லும். அவர் கேட்டா இவர் சொல்லுவோம், இவர் கேட்டா அவர் சொல்லுவோம் சொல்லி அவர்களும் மெத்தன போக்கில் இருக்கிறார்கள். இதில் சில காவலர்கள் கோடி கோடியாய் பணம் பேர் ஈட்டி இருக்கிறார்கள். நம்ம IPS, IFS, IAS, IRS போன்ற சிவில் சர்வீசஸ் துறையில் இருப்போம். ஆக மொத்தத்தில் அரசு மட்டும் கொள்ளையடிக்கவில்லை தமிழ்நாட்டை, இந்த அரசு ஊழியர்களும் பெரிய அளவில் கொள்ளையடித்துள்ளார்கள். இதனால்தான் இன்று சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்கிறது. சரி, சட்டம் ஒழுங்கை காப்பாற்ற பெற்ற போலீஸ்காரர்கள் என்ன செய்து கொண்டிருந்தார்கள்? 20 பேர் சவுக்கு சங்கரை அரசு செய்ய செய்வார்கள், இல்ல 20 பெண்மணிகள் ஃபீலிக்ஸ் ஜெரால்டை அரசு செய்ய செய்வார்கள், அல்லது கிஷோர் சுவாமி, அல்லது சாட்டை துரைமுருகன், இல்லது SG சூர்யா, இல்ல கல்யாணராமன். எத்தனை பேரை அடுக்கடுக்காக சொல்லிக் கொண்டு செல்லலாம். கிட்டத்தட்ட மற்ற கட்சியை சேர்ந்தவர்கள் ஒரு 50-60 பேரை இந்த ஆட்சி கடந்த 5 காலத்தில் கைது செய்துள்ளது. எதற்காக? உண்மையிலே அவர்கள் மேல் குற்றம் இருந்ததா? கிடையாது. பொய் கேஸ்களை ஜோடித்துள்ளார்கள். ஒருத்தன் சமூக வலைதளங்களில் ஒரு பதிவு போடுகிறார். சமூக வலைதளங்களில் பதிவு. நீங்கள் என்னதான் தலையில் இருந்தாலும் அது ஒரு சிவில் கேஸ். அந்த சிவில் கேஸை கிரிமினல் கேஸாக மாத்துகிறார்கள். என்னென்ன செக்ஷன் சொல்லவா? 66E என்ற IT ஆக்ட் செக்ஷன் போடுறார்கள். அந்த செக்ஷனின் படி ஒரு பெண்ணின் மர்ம உறுப்பை சமூக வலைதளங்களில் போடுவது குற்றமாகும். இன்னொரு செக்ஷன் போடுறாங்க, செக்ஷன் 4 ஆஃப் தமிழ்நாடு ப்ரொஹிபிஷன் ஆஃப் வுமன் ஹராஸ்மெண்ட் ஆக்ட். சரிகா ஷான்று ஒரு பெண்மணி இறந்து விட்டார். அவருடைய துப்பட்டாவை பிடித்து இழுத்து ராகிங் செய்து கீழே தள்ளி கொண்டு விட்டார்கள். அதற்காக கொண்டு வரப்பட்ட சட்டம் தான் தமிழ்நாடு ப்ரொஹிபிஷன் ஆஃப் வுமன் ஹராஸ்மெண்ட். பப்ளிக் ஸ்பேஸ்ல நீங்க ஒரு பொண்ணை ஹராஸ் செய்தால், அது ஆபீஸாக இருக்கலாம், இல்ல பஸ் ஸ்டாண்டாக இருக்கலாம், அந்த நேரத்தில் போட வேண்டிய ஒரு செக்ஷன். ஆனால் போட்டது சமூக வலைத்தளங்களில் ஒரு பதிவு. என்ன மாதிரி பதிவு என்றால், அந்த பெண் தவறு புரிகிறாள், இதை ஏன் காவல்துறை கண்டுகொள்ளாமல் இருக்கிறது என்று கேள்விக்காக இந்த 2 செக்ஷன். இது தவிர 79 BNS, அது ஒரு பெண்ணை மானபங்கப்படுத்துவதாக. இந்த 3 செக்ஷனுமே இதற்கான செக்ஷன்கள் கிடையாது. இந்த குற்றத்துக்கான செக்ஷன். குற்றம் என்ன? சமூக வலைதளங்களில் பதிவு. அதை எடுத்து சிவில் கேஸை கிரிமினல் ஆக்குவது. இந்த 3 செக்ஷனை போட்டு இவர்களுக்கு சாதகமான இடத்தில் நிறுத்தி 20 நாளைக்கு அவரை ரிமாண்ட் செய்கிறார்கள். உண்மையா நடந்த கதைங்க, வேற யாருக்கும் இல்ல. எனக்கு நடந்த கதையை நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். காவல்துறை தன் கடமையை செய்யாமல் ஏவல் துறையாக என்னை போன்ற ஒரு டம்மி பீஸ் மேல் கேஸ் போட்டு 20 நாள் உள்ள வச்சு. இதே திமுக அரசு. இதுக்கு மேல அடங்கி போக கூடாது, பேசணும். ஒரு தடவை சிறை சென்றவனே நீ 10 தாட்டி அனுப்பினாலும் சிறைதான். அதுவும் என் மானத்தை வாங்குவதற்காக அனைத்து ஊடகங்களிலும் பத்திரிகைகளிலும் செய்தியாகவும் கொண்டு வரப்பட்டது. ஏனென்றால் இந்த டம்மி பீஸ் கிட்டத்தட்ட ஒரு 300 செங்கல் சூளைகளை தடாகம் பள்ளத்தாக்கில் மூடியுள்ளார். மருதமலையில் 154 அடிக்கு முருகன் சிலை கட்டுகிறேன் என்று மருதமலை கோவில் உண்டியலை திருட பார்த்தவர்களை நிறுத்தி இருக்கிறார். 350 ஏக்கரில் வனத்துக்குள் டெக் சிட்டி கட்டுவேன் என்று கோயம்புத்தூரில் கிளம்பிய அரசை நிறுத்தி இருக்கிறார். MR பாளையம், சாடி வயல் போன்ற யானைகள் காப்பங்களுக்கு தனியார் மற்றும் கோவில் யானைகளை திருடி அனுப்புவதை நிறுத்தி இருக்கிறார். இதெல்லாம் செஞ்சதுனால அந்த டம்மி பீஸ் ஒரு பெரிய பூதகரமான ஆளாக தெரிந்திருக்கிறான். இவனை எப்படி அடக்குவது? சட்ட ரீதியாக முடியாது. ஆகவே இந்த நாய் காதலர்கள் இருக்கிறார்கள் அல்லவா, அவர்களை தூண்டிவிட்டு அவர்களால் என் மேல் ஒரு புகார் அளிக்கப்பட்டு, அதான் அந்த சோசியல் மீடியா போஸ்டுக்கு அந்த சிவில் கேஸை கிரிமினல் ஆக்கி என்னை 20 நாள் ரிமாண்ட் செய்தார்கள். இதை செய்ய எவ்வளவு நேரம் எடுத்துக்கொண்டிருக்கும்? எத்தனை காவலர்கள் அதில் முடங்கி இருந்திருப்பார்கள்? யோசிச்சு பாருங்க. சட்டம் ஒழுங்கை காப்பாற்ற வேண்டிய காவலர்கள் காழ்ப்புணர்ச்சிக்காக, அது யாரின் காழ்ப்புணர்ச்சிக்காக? அரசு அதிகாரியின் காழ்ப்புணர்ச்சிக்காக அல்ல. யாரோ ஒரு பெண்மணியாம் துபாயிலிருந்து வருவாளாம்,
நாய்கள் பிடிக்கும் என்று முத்தம் கொடுத்து இங்கே வந்து தமிழ்நாட்டில் பேட்டி கொடுப்பாளாம். அவளுக்கு வேண்டப்பட்டவருக்காக, அவள் சொன்னாள் என்று அவளுக்கு வேண்டப்பட்டவர் குழு கொடுக்கணுமா? அந்த அம்மாவுக்கு ஃபார்முலா கார் ரேஸ் ரொம்ப பிடிக்கும். இது மட்டுமா? அதே போல்தான் முதல் குடும்பத்துக்கு வேண்டப்பட்ட இன்னொரு பெண்மணி, நாயை தவிர வேற எந்த விலங்கையை பற்றி தெரியாத ஒரு பெண்மணி தமிழக விலங்கு நல வாரியத்தில் இருக்கிறார். அவருக்கும் என்னை பிடிக்காது. ஏனென்றால் இவர்களின் அட்டூழியங்களை அம்பலப்படுத்துகிறேன். தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட 6,5 லட்சம் பேரை நாய் கடித்துள்ளது கடந்த ஆண்டு. 40 பேர் ரேபிஸால் இறந்துள்ளார்கள். இதற்காக போராடியுள்ளேன், மக்களுக்காக போராடியுள்ளேன், பொதுநலத்துக்காக போராடியுள்ளேன், கெட்டதுக்காக இல்ல. அந்த கோபத்தில் இவனை எப்படியாவது சிறைக்கு அனுப்ப வேண்டும். சிறைக்கு அனுப்புங்க. இனிமே எத்தனை வாட்டி 10 வாட்டி அனுப்பலாம், ஒரு வாட்டி போனாலும் சிறைதான். அதோட முடிஞ்சு போகாதுங்க. இனிமேல இந்த கொலை தான் செய்ய முடியும். வேணா அதை செய்யுங்க. ஒரு உயிர் போனாதாங்க ஒரு புரட்சியை உண்டாகும்னா செய்யுங்க. அதுக்கு நாங்க தயாரா தான் இருக்கோம். தமிழகத்தில் தற்போது நடக்கும் இந்த கேவலமான ஆட்சியை பார்த்துக் கொண்டிருப்பதற்கு உயிரை மாய்த்துக் கொள்ளலாம் என்று சொல்கிறேன். இதனால் இதை பார்த்துக் கொண்டிருப்பவர்களுக்கு சொல்ல வேண்டியது ஒன்றுதான். இந்த சர்வாதிகார கேடுகட்ட கையாளாகாத ஆட்சியே செய்ய தெரியாத கோமாளிகளின் கையில் ஆட்சியை கொடுத்து தமிழ்நாடை சுடுகாடாக்கிய பொறுப்பு உங்களது. மோடி வருகிறார், இந்தியை ஒழிப்போம். இதெல்லாம் ஒரு கூப்பாடாடா. வடக்குல இருக்கவன் தான் இங்க வந்தா வேலை செஞ்சால்தான் அவனுக்கு சோறு கிடைக்குது. ரெஸ்டாரண்ட் போனா சோறு கிடைக்குது, ஃபேக்டரிகள்ல வேலை நடக்குது. என்ன அவனுக்கு புரியும்படி ஒரு இந்தியில் ஒரு போர்டு வைத்தால் இந்தி ஒழிக. செய்வது யாரு? திருமுருகன் காந்தி. அவன் ஒரு நக்சல். அவனுடைய ட்விட்டர் அக்கவுண்டுகள் பல நாட்டுக்கு எதிராக பேசியதால் முடக்கப்பட்டது. என்ன ஏல அரெஸ்ட் மட்டும் பண்ணல, அது பண்ணி வச்சிருந்தா நினைக்கிறேன் கொஞ்ச நாளைக்கு. இவன் எல்லாம் உங்களுக்கு வந்து ஏதோ ஒரு என்னது பொதுநலவாதி நினைப்பு. 5 காசுக்கு பெறாது. இவன் பண்ண எல்லாமே டக்கால்ட்டி. மே 14 ஒரு இதே வச்சிருக்கான். எது ஒரு இயக்கமே. ஏன்னா இவனுக்கு எத்தனாம் தேதி பிரபாகரனை கொன்றார்கள் என்று தெரியாது. அது 17ஆம் தேதி கிடையாது. இப்படிப்பட்டவனை எல்லாம் தூக்கி நீங்க தலையில வச்சு ஆடிக்கிட்டு இந்த கம்யூனிஸ்ட்கள், இந்த விடுதலை சிறுத்தைகள், கையாளாகாத காங்கிரஸ், பக்கத்தில் சேர்ந்து நிற்கும் காங்கிரஸ், கம்யூனிசம், இவை எல்லாம் தமிழ்நாட்டிலிருந்து ஒழிக்கப்பட வேண்டிய சக்திகள். அப்போதுதான் நம் மக்களும் நம் பிள்ளைகளும், அதுவும் பெண் பிள்ளைகள், அம்மா ஜெயலலிதா ஆட்சி மட்டும் இருந்திருந்தா இந்த நிலைமை வர விடுவாங்களா? அப்படி நிலைமை வரவிட்ட போலீஸ் அதிகாரிகள் தூங்கத்தான் முடியுமா? ஆளுக்கு ஒரு பிளாஸ்டிக் சேரை கையில் கொடுத்து தெரு தெருவா உட்கார்ந்து என் தமிழ் பிள்ளைகளையும் என் பெண் பிள்ளைகளையும் காப்பாற்றுங்கடா அப்படின்னு ஆர்டர் போட்டிருக்கோம். ஆர்டர் போட வேண்டியவர் வீடியோ போட்டுக்கிட்டு இருக்காரு. அதை பத்தி எழுத வேண்டியவர் கேமராமேனா இருக்காரு, அவை புலவர். எங்க போய் வீடியோ? பொங்கி எழு தமிழா. ஏப்ரல் மே மாதத்தில் வரப்போவது தேர்தல் அல்ல, தமிழகத்தின் வருங்காலத்தையும் கடந்த 5 ஆண்டுகள் நடந்த அட்டூழியங்களையும் ஒழித்து தமிழகத்தை முன்னேற்ற பாதையில் எடுத்துச் செல்ல வேண்டிய தருணம். பாஜக கூட பரவாயில்லடா, ஆனா இவனுங்க அதைப்பட வில்லாதி வில்லனுங்க. இவனுங்களை நிறுத்தலைன்னா நம்ம நாசமா போயிடும். நன்றி, வணக்கம்.